ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நைட் டின்னர் வந்து என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து களி செய்ய போகிறேன். களி வந்து ரெசிபி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். களிக்கு வந்து குழம்பு வந்து தொட்டுக்க வந்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆனியன் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கணும். ஆனியன் வந்து பொடிசாக நல்லா நெருக்கி வச்சுக்கணும். இதெல்லாம் மசாலா. இது எங்கள் சைடெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. களிக்கு வந்து தொட்டுக்க வந்து நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்து அந்த மாதிரிலாம் விரும்பி யாரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம தேங்காய், பூண்டு, வெங்காயம் 1, தக்காளி, பட்டை, இஞ்சி, பருப்பு, துவரம் பருப்பு இருக்குங்கள, கொஞ்சமாக அது வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்துக்கணும், கட் பண்ணி பொடிசாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி அந்த மசாலா நம்ம காட்டினோம்ல, அதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. அரைச்சி எடுத்துட்டா இந்த மாதிரி பேஸ்ட்டு தான் வரும் அது. அதுக்கப்புறம் வந்து ஒரு செட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த ஆனியனத்தை போட்டு வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது வந்து காய் நம்ம போட போகிறது இல்லைல்ல, அதனால் வந்து ஆனியன் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஆனியன் நல்லா வதக்கி எடுத்துக்கின பின்னால் அதுக்கப்புறம் நல்லா வந்து கருணை கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் கழுவி வெந்துட்டு இருக்குது. கொஞ்சம் எப்படின்னா கருணை இல்லாமல் கொஞ்சம் அப்படியே கலர் கொஞ்சம் ட்ரை நல்லா அப்படியே கலர் ஆகிடும். அந்த மாதிரி ப்ரௌன் கலர் மாறிட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா வந்து அரைச்சி ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஊற்றிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும் குழம்பு. பாருங்கள் எப்படி இருக்க பாருங்க, திக்னென்ஸும் நல்லா இருக்குங்களா. இந்த பக்கம் வந்து களி வந்து டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு 2 அடுப்பில் வந்து சீக்கிரமாக கடை வேலை முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நல்லா திக்காக வரும். நல்லா பாருங்கள் எப்படி இருந்துச்சா. ஃபஸ்ட்டு வந்து தண்ணியாக தான் இருக்கும், அப்படியே ஒரு மாதிரியாக நல்லா கொதித்து வரும்போது 2 கொதிலே வந்து திக்காக குழம்பு. ஏன்னா வந்து எதனால் வந்து அப்படி வரும்னா, நம்ம துவரம் பருப்பு போடுறோம்ல, அதனால் இந்த மாதிரி திக்னஸாக வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு. இந்த பக்கம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக ஏதோ ஒன்று கொடுக்கணும் செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் களி செஞ்சு கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கும் வந்து நம்ம வந்து களி வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு எப்படி கொடுத்தாச்சு. அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து கட்டாயப்படுத்தி நாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட வைக்கணும். இது வேண்டாம் வேண்டாம்னு தான் சொல்லுவாங்க. இது ஒரு கேக்குன்னு சொல்லிட்டு நாம் கொடுக்கணும். கேக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தா தான் நம்ம வந்து பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. அது அவங்களுக்கு எது என்னான்னு சொல்லிட்டு தெரியாது, நாம் தான் செஞ்சு தரணும். என்னோடய பிள்ளைங்கள்லாம் வந்து சமத்தான பிள்ளைங்க, என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. எதுவுமே வந்து அடம் பிடிக்க மாட்டாங்க. அவங்க வேண்டான்னு சொன்னாலும் நம்ம வந்து கட்டாயப்படுத்தி நம்ம ஊட்டி விட்டுடணும். வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒன்று நகர்த்தி விட்டுடணும். அவங்க அப்போ தான் நம்மளுக்கும் ஒரு ஹாப்பியாக இருக்கும். அவங்களுக்கும் வந்து ஒரு எப்படின்னா நம்ம பிள்ளைங்க வந்து சாப்பிட்டுச்சு எப்படியோ ஒன்று ஏதாவது ஒன்று வயிற்ற காலி வைக்காமல் வேண்டாம் வேண்டான்னு சொல்லாமல் இது எனக்கு வேண்டான்னு சொல்லலை. எல்லாம் பிள்ளைங்களும் வந்து இது என்னதுன்னு சொல்லுவாங்க, வேண்டான்னு சொல்லுவாங்க, அடம் பிடிப்பாங்க. என் பிள்ளைங்களாம் அப்படி கிடையாது, சமத்தா ஊட்டி விட்டுங்க சாப்பிட்டாங்க. அதே மாதிரி தான் கேவுராடை எல்லாமே நான் செஞ்சு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.